நாளை மகா சிவராத்திரி. பச்சை வளையல் ரகசியம் பற்றி தெரியுமா? சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமண நிச்சயம் நடக்கும் சமயத்தில் தேவர்கள் விலை உயர்ந்த பொருட்களை பார்வதிக்கு பரிசாக வழங்கினார்கள். பார்வதி தேவிக்கு சிவபெருமான் பரிசு வழங்க ஆசைப்பட்ட போது அவர் துறவியாக இருந்த காரணத்தால் பச்சை இலைகளை பறித்து வளையல்களை உருவாக்கி அதை தேவிக்கு பரிசளித்தார். அதை பெற்றுக்கொண்ட பார்வதி தேவியிடம், இந்த பச்சை வளையல்களை நீ அணியும் போது சௌபாக்கியம், அறிவு, ஆற்றல், கல்வி, சகலவிதமான சௌபாக்கியம் பெற்று வாழ்வாய் என்று சிவன் ஆசி வழங்கியதாக புராணங்கள் சொல்லப்படுகிறது. சிவன் பார்வதிக்கு கொடுத்த முதல் பரிசு இந்த பச்சை வளையல் என்பதால் நாளை கணவன்மார்கள் அவர்கள் மனைவிக்கு பச்சை நிற கண்ணாடி வளையல்களை அணிவித்து சகலமும் பெற்று சௌபாக்கியத்தோடு வாழுங்கள். பச்சை வளையல்களை தானமாகவும் வழங்கலாம். செய்து பலன் பெறுங்கள். மகா சிவராத்திரிக்கு மொத்தம் 4 காலங்களில் நம்ம பிரித்து பூஜை செய்யணும். பிப்ரவரி 15, 2026 மகா சிவராத்திரி வர இருக்கு. சாயந்தரம் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் முதல் கால பூஜை. இதில் பாலபிஷேகம் செய்யணும். 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் 2வது கால பூஜை. இதில் நெய் அபிஷேகம் செய்யணும். 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் 3வது கால பூஜை. இதில் தேன் அபிஷேகம் செய்யணும். 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 4வது கால பூஜை. இதில் தயிர் அபிஷேகம் செய்யணும். உங்களால் 4 பூஜைகள் செய்ய முடியாது அப்படின்னா 12 to 3 வரக்கூடியதை நிஷித்த காலம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கால பூஜையை செய்தாலே சிவராத்திரியினுடைய முழு பலன்களும் கிடைக்கும். அவ்வளவு வல்லமை வாய்ந்தது இந்த 12 மணிக்கு செய்யக்கூடிய பூஜை. அப்படி உங்களுக்கு பூஜை செய்யறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னா 11:45 12:45 வரைக்கும் சிவபெருமானை மனதார நினைத்து ஓம் நம சிவாயன்னு சொல்லி தியானம் செய்யுங்க. அதுவே சிவராத்திரியின் முழு பலனையும் கொடுக்கும். இந்த ராத்திரி தூங்காதீங்க. இந்த ராத்திரியை தவற விட்டுறாதீங்க. ஒரு கிராமத்தில் பசியால் தவிக்கும் ஒரு சிறுமி கோயிலின் வாசலில் உட்கார்ந்து, சிவப்பா, எனக்கு சாப்பாடு வேண்டும் என அழுது கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் கோயில் பூசாரி கதவை பூட்டி சென்று விட்டார். சிறுமி ஏமாற்றத்துடன் தூங்கிக் கொண்டாள். அடுத்த நாள் காலை கோயிலின் நந்தி மீது ஒரு வாழைக்குலை, நெருப்பில் வேக வைத்த அரிசி, வாழை இலை கோயில் மக்கள் வியப்புடன் பார்த்தனர். அந்த இரவில் பூசாரியின் கனவில் சிவபெருமான் தோன்றி சொன்னார், அவள் என்னை குழந்தையாக கூப்பிட்டாள், நானும் ஒரு தாயாக செய்தேன். முனிவனாய் வாழும் சிவன் ஒரு குழந்தைக்காக சமையல்காரனாக மாறிய கதை இது. ஓம் நம சிவாய. The dance begins. Honoring the divine. I know you've handed over. I have rights. I want my lawyer, Quack. Truth, child. You have come uninvited. Explain your presence. I didn't mean to. I just need to hide. From whom? Speak the truth, child. Good vibes be with you always. Embrace the joy and peace. ओम कलिमा जय कलिमा शांति 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 जय मां. ననుయి కవలైతే సెనుయి అనైతు తీణు కలుతైను తై వలకు కూరవలైతే తనుం తరవేణునైతే థను తరుణుక్ నలవరే ఈ వళుకై నీతర్ నరైను అనైతు తరుతై కవ ఇనై కవలై కలైను.